தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் உனக்கு சுட சொல்லி உத்தரவு கொடுத்தவன் யாரு? அதை கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒரு கேள்வி தானே உங்க எல்லாரும் மனச்சான்றுக்கும் விடுறேன். கொடநாட்டில் கொலை நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. 5 பேர் செத்துருக்கானா இல்லையா? செத்துருக்கான். யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கானா இல்லையா? கொண்டிருக்கான். கொன்னவன் யாரு? செத்தவன் தெரிஞ்சிட்டு கொன்னவன் யாரு? இது ஏன் அந்த அரசு கண்டுபிடிக்கல? இந்த அரசு நான் வந்து 2 மாசத்துல கண்டுபிடிச்ச நீதியை நிலைநாட்டுவேன். எங்க நீதி இருக்கு? எங்க நீதியை நிலைநாட்டி இருக்கீங்க? எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? யார்? ஒரு முதலமைச்சரனுடைய தனி தோட்டம், 800 ஏக்கர் எஸ்டேட், பெரிய பங்களா, கிட்டத்தட்ட ஒரு 500 படுக்கைகளை கொண்ட ஒரு மாளிகை, ஒரு அரண்மனை. அங்கேயே எல்லாம் நடக்கலாம். பொதுக்குழு, செயற்குழு, சட்டசபை, கிட்ட சபை எல்லாம் நடத்தலாம். ஒரு நிமிட நேரம் மின்சாரம் இணையாது. தனி மின் வழித்தடம் ஒரு நிமிட நேரம் அப்படி நிற்காது. ஏன்னா அது முதலமைச்சர் மாளிகை. அங்க 1 மணி நேரம் மின்சாரத்தை துண்டிச்சது. எனக்கு சாதாரணமா இருக்கிற எனக்கு எழுகிற கேள்வி அதிகாரத்தில் இருக்க யாருக்குமே எழல. ஏன் எழல? அப்ப எப்படி இந்த அதிகாரத்தின் மீது, இந்த ஆட்சியாளர்கள், இந்த பாதுகாப்பு படைப்பிரிவுகள் மீது பாமர மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இந்த நாட்டில் என் தம்பி அபூபக்கர் சொன்னது போல இந்திய துணைக்கண்டத்தில் பட்டியலில், தரப்பட்டியலில் 5வது, 6வது, 4வது, 7வது இடத்துக்குள்ள இருக்கிற இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்றால், பாமரன் மக்கள், எளிய பிள்ளைகள் பேருந்துலையும் அதிலையும் தானியிலையும் வேலைக்கு சென்று விட்டு நடந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வீட்டுக்கு செல்கிற பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? அங்கேயே மின்விளக்கு இல்லை, அங்கேயே சிசிடிவி இல்லை, அது இல்லாமல் போயிடுச்சு. 80 விழுக்காடு மங்களா வேலை செஞ்சதுன்ற. அதுக்கு மாலைக்கண் நோய் இருக்கும்போது ராத்திரி ஆனால் கொஞ்சம் டிம்மா இருக்கும். அது இவங்கெல்லாம் மாதிரி ஒரு கதை. தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறையை கண்டிக்குது. இது ஏன் இவ்வளவு இப்படி பண்றீங்க, பதிலை இப்படி பொறுப்பற்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கண்டிக்கும் போது, அது சட்டப்பூர்வமாக அதை விசாரிங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும்போது, இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது அவசரமாக இந்த காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு, ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன் இன்னொரு 10 நாள் கழிச்சு செஞ்சான்னு? இதுக்கு முன்னாடி நீ செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல? இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கும் போது டாக்குன்னு எதுக்கு நீ செய்யற? எதையுமே சாலையில் போய்கொண்டிருக்கும் போது, சாலை போட்டுக்கிட்டு இருக்கும்போது டேக் டைவர்ஷன் பண்ணல, அது மாதிரி ஒரு டேக் டைவர்ஷன் தான், திருப்பி விடு. இப்ப ஏன் நம்மளை அங்க பேசவில்லை? இந்த பிரச்சனையை இவன் அவன் தம்பி தங்கச்சியெல்லாம் ஆற விட மாட்டாங்க, அதுக்கு ஒரு முடிவு கட்டு வர விட மாட்டாங்கன்னு நான் அந்த இடத்துல பேசிட்டு போயிருப்பேன். இன்னைக்கு நாடங்களும் கொந்தளிச்சு இருக்கான். எல்லாம் ஒரு செய்தியை 9000 செய்தியாக்குனது நீ தான், நான் கிடையாது. இல்லையா? நான் பாட்டுக்கு போயிருப்பேன். நீ தான் கல்லெடுத்து தெரிஞ்சு இந்த தேன் குழவியை கிளச்சி விட்டவன் நீ தான். எந்த இடத்துல சரியா இருந்திருக்கு பாரு. அப்ப அது ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. அப்ப இன்னொருத்தருக்கு அவர் பேசியிருக்காரு, அந்த சாருக்கு நீ இந்த நான் பேசுற இந்த சாருக்கு நீ அனுசரிக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு அந்த தங்கை புகார்ல அடிச்சிருக்கால. அந்த சார் யாருன்னு கேட்டா இன்னொரு போன் கூட வச்சிருந்திருக்கலாம் அவரு. எப்படி பாருங்க, எல்லாம் ஒரு யூகம் தான். இருந்திருக்கலாம், போயிருக்கலாம், பண்ணியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம், இருக்கலாம். அப்ப இதை மறைக்க துடிக்கிறது என்ன? அவனை ஏதோ சொன்னாங்க, எந்த ஆடி காரா, விலை உயர்ந்த காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பிஎம்டபிள்யூவா, அதில் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அங்கே போனால் இந்த காலுங்கை பெரிய மதுரை வீரன் மார்கழி வாங்கி படுக்க வச்சுருக்காங்க. இந்த காலைங்களையும் ஏன்டா கையை காலை உடைச்சி கட்டு போட்டவன் மூஞ்சி எப்படி இருக்கும், அவன் எப்படி உட்கார்ந்துருப்பான். நாங்கள்லாம் புதுசாக கை கால் உடஞ்சவங்களாம், இந்த கால், இந்த கை, இந்த தோள்பட்டை எல்லாம் உடஞ்சி தொங்க விட்டு தெரிஞ்சவங்க நாங்கள். எங்களுக்கு தெரியாதா? அப்படியே ஜாலியா அப்படியே படுத்துருக்காப்புல.
அவன் வந்து உட்காந்து அப்படியே உட்காந்துருக்காரு. அவரை காட்டும்போது அடித்து உடச்சி கட்டு போட்டு வச்சுருக்காங்கன்னொன்னா மக்களுக்கு மனசு ஆறிடுமா. கை காலை உடைச்சிட்டாங்க. இது இங்கே பேசிய தம்பியெல்லாம் சொன்னாங்க, இது நமக்கு ஒரு விதி இருக்கு. இப்போ என் மகன் கூட அறிவு கூட சொன்னான், இதுவரை சிங்கள பெண்ணை நம்முடைய இயக்கத்தை சார்ந்த தலைவருடைய படையை சார்ந்த எந்த ஒரு வீரனும் ஒரு சிங்கள பெண்ணை கூட தொட்டதில்லை. ஆனால் அவர்கள் நம் குல பெண்களை ஒருவரையும் விட்டதில்லை. பழிக்கு பழி பதிலுக்கு பதில் என்கிற நோக்கில் கூட தலைவர் அதை செய்ய அனுமதிச்சதில்லை. புலிமறவர்கள் செய்ததில்லை. ஒரே ஒருவன் செய்துட்டான். அவன் கூட எதுக்கு செஞ்சிருக்கணும் தெரியுமா? எங்கள் தலைவன் எப்படிப்பட்டவன் உலகத்துக்கு காட்டுறதுக்காக கூட அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவன் செஞ்சிட்டான். இந்த குற்றச்சாட்டு தலைவருக்கு வருது. அந்த தங்கைகிட்ட இருந்து புகார் வருது, இந்த மாதிரி இப்படி ஒரு வன்புணர்வு செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு. இப்போ நம்மால் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரே அடி தான் மரண தண்டனை. மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் சொன்னது, அந்த தங்கச்சிக்கிட்ட சொல்லிருங்க, அண்ணன் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டு. அந்த பெண் யார்? சிங்கள பெண். ஒரு தடவை பாருங்க, மரண தண்டனை நான் நிறைவேற்றிட்டேன் இந்த அண்ணன் என்று அந்த தங்கை கிட்ட சொல்லிருங்க. அவ சிங்கள பெண்ணு. அப்ப அந்த அந்த மாதிரி தலைவன் எங்க தலைவன் என்று காட்டுவதற்கு கூட அந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அது மாதிரி கிடையாது. நமக்கு ஒரு கோட்பாடு உண்டு. உலகத்தில் எந்த குற்றத்திற்கும் நமக்கு வந்து மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறதா நம்மளுடைய கொள்கை முடிவு. ஏன்னா தண்டனை என்பது ஒருவன் தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பேர் தான் தண்டனை. சிறை என்பது ஒரு மனநல காப்பகம்தான். அது ஒரு சீர்திருத்தகம்தான். காந்தியடிகளே சொல்றாரு, அது கொலைக்காலம் அல்ல. அவன் வந்து அந்த குற்றத்தை உணர்ந்து வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிக்கிற ஒன்றுக்கு பேர் தான் தண்டனை. ஆனால் மரணம் என்பது தண்டனை அல்ல, அது முற்று, அது முடிவு. இப்போ ஒரு கொடும் குற்றத்தை நான் செய்கிறேன், எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றி விட்டீர்கள் என்றால் அந்த தண்டனை எனக்கு இல்லை. நான் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுத்த அடுத்த நொடியில் என்னுடைய முடிஞ்சிருது, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. ஆனால் அந்த தண்டனை என்பது என்னை பெற்றவர்களுக்கு, நான் பெற்ற பிள்ளைகளுக்கு, என் இணையராக வந்தவர்களுக்கு, என் உற்றார் உறவினர்களுக்கு கொடும் தண்டனையாக மாறியது. அதனால மரணம் எந்த குற்றத்திற்கும் தண்டனையாக வேண்டாம் என்ற கோட்பாடு கொண்ட நாம் ஒரு குற்றத்திற்கு மட்டும், பாலியல் வன்புணர்வு படுகொலைகளுக்கு மட்டும் மரணத்தை தவிர வேற தண்டனை இல்லை என்ற கோட்பாட்டை நம்ம என் பெண்ணை தொட்டால் கொன்றுவான்கிற அச்சம் இருந்தால்தான் இது. தலைவர் சொன்னதான், உயிர் பயம் ஒன்றுதான் இந்த சமூகத்தை உலகத்தை ஒழுங்குபடுத்தும், இல்லைன்னா ஒழுங்குபடுத்தாது. மரணம் ஒன்றுக்குத்தான் இந்த மானுட சமூகம் பயப்படும். அது இல்லைன்னா நீங்கள் எதையும் சீர் செய்ய முடியாது, சரி செய்ய முடியாது. அது உங்களுக்கு தெரியுது. இன்றைக்கி அரபு நாடுகள் எல்லாம் இந்த குற்றங்கள் குறைந்திருக்க காரணம் கடும், அதுவும் பொது வெளியில் நிறைவேற்றப்படுது. சோமாலியாவில் ஒரு வன்புணர்வு செய்துட்ட ஒரு குற்றவாளியை இப்படி நிறுத்தி, நீங்கள் இன்னும் கூட காணொலியில் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். அதை ஒரு இளைஞன் இருக்கிறா, பெரிய நம்ம நீதிமன்றம் மாதிரிலாம் இல்லை, ஒரு மேசையை போட்டு அந்த நீதிபதி இருக்காரு, இந்த குற்றவாளி இங்கே இருக்கா, 2-3 பேர் இப்படி நிற்கிறாங்க, அவர் வழக்கறிஞர் 2 பேர் இன்னும் போயிட்டு இருக்கிறாங்க. இவர் என்னென்னா இவருடைய ஆண் உறுப்பை அறுத்து எறியணுங்கிறதான் குற்றத்துக்கு தண்டனை. வலையொலியில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப இதாக இருக்குனால இப்போ வேணால் தடை எடுத்துருக்கலாம். அவர் தண்டனை, அந்த தண்டனையை அவர் படிச்சுட்டு மூடிட்டார், கோப்பை மூடிட்டு, இதெல்லாம் வேறு யாரும் நிறைவேற்ற வேண்டியதில்லை, நானே நிறைவேற்றேன்னு பிடிச்ச அறுத்து தூக்கி போட்டு போயிட்டாப்ல. இருக்கு. இதை பார்க்குற எவனும் அந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமைன்னு பெண்களுக்கு சொன்னான்ல, அப்போ இப்போ வந்து பெண் பிள்ளைலாம் இப்படி போகணும்னு சொல்லியிருக்கான்லாம் குனிஞ்சு. நம்மால் வந்தான், நம்மால் பாரதி, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை, எவனுக்கும் பயப்படாதுன்றான். நேர பார்த்தா தானே எவன் உன்னை அயோக்கியத்தனமாக பார்க்குறான், எவன் இது திருட்டுத்தனமாக பார்க்குறான், எவன் அயோக்கிய பையன் தெரியும். நீ குனிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா எவனை என்ன தெரியும்? அவன்
இப்போ பெண்கள்லாம் அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும், தலை குனிஞ்சு போகணும், யாரையும் ஏற்று பார்க்கக்கூடாது, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னு ஒரு இது இருக்குல்ல. தமிழ் தேசிய அரசு நாம் தமிழர் கட்சி அரசு அமையும் போது பள்ளிக்கூடத்துக்கு போகிற கல்லூரிக்கு போகிற பாம்பளை பசங்களை, ஐயா அடக்க ஒடுக்கமாக போயிட்டு வரணுமையா, ஏற்று பாத்திரப்படாது, பொம்பளை பிள்ளைல கல்யாணி பண்ணிடாது ஐயா, ஐயா அந்த பிள்ளைய கலெக்டாகவே பண்ணாலும் கல்லெடுத்து எறிஞ்சாலும் கம்மனு வந்துரியா, ஏன் இடம் கொண்டே வருவான். எங்கால இப்படி தெரியுமில்ல, எந்த இடத்துக்கு போகும்போதும் என் தம்பிகள் சுதந்திரமாக விட்டுருவானுங்க. அது அன்பு சோலையோ காந்தருவன அறிவிச்சோலையோ மற்ற முகாம்கள் எதாக இருந்தாலும், நவம அறிவுக்கூடமோ, எங்கே போனாலும் சும்மா போயிட்டு வா அப்படின்னு விட்டுட்டு வண்டிக்கிட்டே இருந்துருவாங்க. நான் பாட்டு சுதந்திரமாக போய் பேசிட்டு வந்துடுவேன். ஆனால் அந்த மயூரி இல்லம்னு ஒன்று இருக்குது. ஐயோ, அது போரில் காயம்பட்ட பெண் போராளிகளுக்கு மட்டுமான ஒரு பாதுகாப்பு இடம். அங்கே போகும்போது கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கமா, அண்ணே கவனம், அண்ணே பத்திரம், அண்ணே கவனம் பத்திரம், அடுத்த நாள் கடிதம் அங்கே போயிடும். உங்கள் ஆள் சிவதாண்டவம் ஆடிடுவாப்ல. எப்படி சொல்ற, சிவதாண்டவம் ஆடிடுவாப்ல, பார்த்துக்கிரு. எந்த விசாரணை இருக்காது. இவங்க கடிதம் போட்டால் உடனடியாக நம்பிடுவார். பத்திரமா போயிட்டு வா, பேசிட்டு வா, அது கவனம் கவனம்னு என்னை அனுப்புகிறான். மற்றதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை. அங்கே போனால் ஒருத்தி படுத்துருக்காப்ல, ஒரு தங்கச்சி. அவளுக்கு ரொம்ப செல்லம், ஏன்னா இடுப்பு கீழே இயங்காது, இந்த கழுத்துக்கு கீழே உணவு மட்டும்தான் போங்க. அவளை பார்த்துக்கிற ஒரு பெண் போராளி என்னை உட்கார சொல்கிறான். உட்கார் அப்படின்னு, ஏதாவது ஒரு பாட்டு பாடேன்றான். இந்த வெளியில் நின்று இப்படி பார்க்குறேன், பாடிரு பாடிரு பாடு. அப்புறம் ஏதோ ஒரு கதை சொல்லு. இன்னொரு தங்கச்சி எல்லாம் ஆளுக்கு பேசியிருக்கு. எல்லாம் அவளுக்கு இடுப்புக்குள்ளே விளங்காத, வண்டியை தள்ளிட்டு வருவா, போகாது பண்ணுவா. அவளுக்கு என்ன 3 மணி நேரம், ஒரு தங்கச்சி கூட சொல்லியிருப்பாள், 3 மணி நேரம் எங்கள் கூடயே உட்காந்து பேசியிருந்தாப்புல. அவள் இந்தவர் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு வந்து அன்னை கூட இருந்து நல்லா சாப்பிட்டு பாடங்களை எடுத்து நல்லா பேச்சு போகிற. அதான் சொல்லிவிட்ட வேலையை அங்கே செய்யலை, இதிலேயே குண்டை கட்டிட்டு வந்து மோதி பிரிவேன். பயங்கரமாக மிரட்டுவாளுங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் ஒரு புகார்னு ஒன்று கொடுத்துட்டா விசாரணையும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, போடுறாதான். அதனால அவ்வளவு பயம் இருந்துச்சு பெண் பிள்ளைகள்கிட்ட, பெண் போராளிகள்கிட்ட. அவங்களுக்கு எதுவும் தப்பாக, அவங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் போகாத அளவுக்கு பவ்யமாக நடக்கணும்னு இருப்பாங்க. அது மாதிரி நம்மக்கிட்ட வரும்போது, அதிகாரம் வரும்போது, ஆண்மைங்கிறதுக்கு அழகு என்ன, ஆண்மை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? பெண்மையை பாதுகாக்கிறதுனால தான் அதுக்கு பெருமையே, அந்த ஆண்மைக்கு பெருமையே. ஒரு தாய் தலைமகன் ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதே தனக்கு பின்னாடி வருகிற தங்கைகளை, தங்கை போல இருக்கிற பல மங்கைகளை தன் மகன் ஆண்மகனாக நின்று பாதுகாப்பான்ங்கிறதுக்காக தான். அந்த அதுக்கு ஆண்மைங்கிறதுக்கு அடையாளம் பெருமையா அதுதான். அதுதான் இங்கே தங்கச்சி காளியம்மா கூட சொன்னாங்க, இது பெண்களுக்கு மட்டும்தான் நிர்வாணம் இருக்குது, பெண்களுக்கு மட்டும்தான் அவமானம் இருக்குது அப்படின்னு. அப்படி இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டுருச்சு. அது இப்போ காட்சிகளையும் ஈவ்டீசிங்னு, அது பெண்களை கேலி பண்ணுறது, இப்படி பண்ணி பாடல்கள்லாம் பெண்களை இப்படி பாடி கேலி பண்ணி பாடுறது, இப்படியே வந்து அது ஒரு கலாச்சாரமாக உருவாகிட்டது. இது மாறணும்.